தமிழ்நாட்டு அரசியலை ஜெயலலிதா இறப்புக்கு முன், ஜெயலலிதா இறப்புக்கு பின் என இரண்டாக பிரிக்கலாம். ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தால் கொள்ளை, கொலை போன்ற குற்றங்களின்றி தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கும் என்பது மக்களின் பரவலான நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் இன்று ஆட்சி, கட்சி, குடும்பம் என எல்லாவற்றிலுமே குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள். நம்முடைய கட்சியை திருமதி சசிகலா அவருடைய குடியிலிருந்து மீட்கவும், நமது ஆட்சியை சசிகலா அவருடைய குடும்பத்திலிருந்து மீட்க வரை இந்த தர்ம யுத்தம் ஓயாது ஓயாது ஓயாது. என்னுடன் இருக்கும் போது ஆட்சி யாருக்கு என்பதில் சசிகலா, பன்னீர்செல்வம் இரு கோஷ்டிகளிடையே துவங்கிய சண்டை இன்று டிடிவி தினகரன் அணி, முதல்வர் பழனிசாமி அணி, ஓபிஎஸ் அணி என பல கோஷ்டிகளை உருவாக்கிவிட்டிருக்கிறது. கழகத்தினுடைய எல்லா நிர்வாகிகளும் டிடிவி தினகரன் தான் எங்களுக்கு தலைமை தாங்க வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அவரை திரும்ப திரும்ப கேட்டு வருகிறார். இந்த கட்சிக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த கட்சியில தியாகம் பண்ண தொண்டை எத்தனை ஆயிரக்கணக்கான தொண்டை இருக்கிறான். எங்கேயோ பாடாவதி ஏதோ 4 கருத்தை சொல்லிவிட்டு 4 காசை வாங்கி பாக்கெட்ல கொண்டு போறவன் இன்னைக்கு ஏதோ ஒரு ஆள் கிடைச்சிட்டான், அந்த ஆளுகிட்ட வசூல் பண்றதுக்காக தான் தோண்டித்தனமா பேசிட்டு இருக்காரு. இதனால் தமிழகத்தில் 6 மாத காலமாக அரசு நிர்வாகம் முடங்கி போயிருப்பதாக நடுநிலையாளர்கள் புலம்புகின்றனர். மெயின் பிக்சருக்கு இடையில் காமெடி சீன்கள் வருவது போல ஞாயிறன்று பரபரப்பான காட்சிகள் போயஸ் கார்டனில் அரங்கேறின. ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா, அவரது தம்பி தீபக் ஆகியோருக்குத்தான் இந்த காட்சியில் பிரதான பாத்திரங்கள். அத்தையின் போயஸ் தோட்ட வீடு எனக்குத்தான் சொந்தம் என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்து வீட்டுக்குள் கணவருடன் சென்ற தீபா போன வேகத்திலேயே அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தார். தம்பி தீபக்கும் அவரது அடியாட்களும் தன்னை கொல்ல முயன்றதாக பத்திரிகையாளர்களிடம் தீபா கூப்பாடு போட்டார். அத்தை ஜெயலலிதாவை பணத்துக்காக சசிகலா கும்பலோடு சேர்ந்து கொன்றதே தன் தம்பி தீபக் தான் என திடு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். அப்புறம் நான் திட்டினா கூட பண்ணுங்க, பொறம்போக்கு சசிகலாவோட இவங்களாம் சேர்ந்து தாங்க கொண்டுட்டாங்க, இவனு சேர்ந்தாங்க கொண்டுட்டான், இவனு சேர்ந்தா கொண்டுட்டான், சொந்த அத்தைய அம்மா மாதிரி பெத்த தாய் மாதிரி நம்மள கொண்டுட்டான் அவங்களோட சேர்ந்து பணத்துக்காக. குற்றச்சாட்டுக்களை மறுத்த தீபக், தீபா நாடகமாடுவதாக பதிலடி கொடுத்தார். இருவருமே போயஸ் தோட்ட வேதா இல்லத்துக்காக சண்டை போட்டுக் கொள்வதாக அதிமுகவினர் கூறுகின்றனர். நீ வர சொன்னியா இல்லையா அது மட்டும் சொல்லு. எங்க 2 பேரையுமே இப்ப வர சொன்னது நீ அதெல்லாம் ஒன்லாம் நான் பேச முடியாது. ஒன்னு எங்க பாத்துட்டு 1989 ஆண்டில் அரசியல் ஆதாயத்துக்காக சட்டசபையில் ஜெயலலிதா நடத்திய நாடகத்தைப் போல இப்போது சொத்துக்காக அவரது அண்ணன் மகள் தீபா நாடகமாடுகிறார் என திமுகவினர் கிண்டல் அடிக்கின்றனர். நடுத்தெருவில் நின்று தீபக்குடன் தீபா தெருச்சண்டை போட்டதை டிவிக்களில் கண்ட தமிழ் மக்கள் குழப்பத்தில் மண்டையை சொரிந்து கொண்டிருக்கின்றனர். ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு தான்தான் என்று தன்னை காட்டிக்கொண்ட தீபாவுக்கு நாட்டை ஆள என்ன தகுதி இருக்கிறது என்று அப்பாவித்தனமாய் கேள்வியும் விடுக்கின்றனர் இந்த மக்கள். இன்றைக்கி ரேஷனில் முறையாக அரிசி போடலை, டாஸ்மார்க் கடையை மூடாமல் அங்கங்கே நெடுஞ்சாலைத்துறையில் மூடக்கூடாதுன்ற டாஸ்மார்க்கெல்லாம் ஊருக்குள்ளே கொண்டு வராங்க. இந்த பிரச்சனைகளுக்காக அக்கறையோடு தீபா போயாஸ் தோட்டத்தில் சண்டை போட்டாங்களா? அந்த சொத்து தகராறு பங்கு போட்டுக்கணும். நீ பங்கு உனக்கு வேணுமா எனக்கு வேணும், பங்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. மக்களுக்காக இல்லை, அவங்க சொத்தை பாதுகாக்கணும், அதுக்கு தான் அவங்க இருக்காங்க, வேறு எதுக்குமே இல்லை அவங்க. அதான் நம்ம தமிழ் அடிமையாக்கின்னு இருக்காங்க. மத்திய அரசாங்கத்திட்ட இவனுக்கு போய் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு இவன் அவன் காட்டி கொடுத்து அவனை இவன் காட்டி கொடுத்து 4 பேர் காட்டி கொடுத்துன்னு இருக்கானுங்க. இந்த மக்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டான். ஜெயலலிதாவின் இல்லத்தை நினைவில்லமாக்க வேண்டும், அவரது சொத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற தமிழ் மக்களின் விருப்பம் நிறைவேற்றப்பட்டால் இந்த கூத்துக்கள் ஒருவேளை முடிவுக்கு வரலாம். இல்லை, சாபக்கேடு தொடரும் என்றால் அடுத்த தேர்தல் வரை பல்லை கடித்துக் கொண்டு இருப்பதுதான் தமிழர்களின் தலைவிதி.